கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம் தேவனுடைய வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியம் பாருங்க. நமக்கு ஆக்சிடென்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு இந்த வசனம் போதுமானதாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன்னோட பாதை, நீ ரோட்டில் போகிற, ட்ரெயினில் போகிற, காரில் போகிற, ஃப்ளைட்டில் போகிற, ஷிப்பில் போகிற, எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னாலும் பரவாயில்ல, நீ போகிற, ஈவன் நடந்து கூட நீ போகிற. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா, கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, கண்டதெல்லாம் நினச்சிட்டு, ஃபோனை கையில் வச்சுட்டு, சில பேர் ஃபோனை கையில் வச்சுட்டே க்ராஸ் பண்ணுவாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆபத்து. தெரியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஃபோனில் தான் கவனம் இருக்கும். அதில் நிறைய பேர் மரித்து போயிருக்காங்க. அப்போ இந்த ஃபோன் ஒரு பெரிய இதுதான், டிஸ்டர்பன்ஸு. ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவருடைய வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கணுமா. அவரை நினச்சோம்னாலே நம்ம அவரை துதிக்க ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள், நம்ம வாய் சும்மா இருக்காது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும், நீங்கள் வாங்க, இந்த வாகனத்தில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன், முன்னும் பின்னும் சைடில் முன்னாடி மேலே கீழே எல்லா பக்கமும் ரத்தம், ஏசப்பாவோட ரத்தத்தை அந்த டிரைவர் மேலே தெளிக்கிறேன், இந்த காரில் போகிறேன், இந்த பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு வேதனையும் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் என்னோடய வழிகளை செவ்வைப்படுத்துவீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போனோன்னா அதே மாதிரி தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நாளைக்கு காரில் எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டோம். காரை ஒரு டிரைவர்கிட்ட தான் விட்டோம். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அது. அப்படி போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் வந்து ஹைவேல வந்து சுத்தமாக ஒருத்தன்லாம் கூட இல்லை, ஒரு மனுஷன் கூட இல்லை. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நீ போகக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். என்கிட்டையும் சொல்லுவார், மற்ற டிரைவர்ஸ்கிட்டையும் சொல்லுவார். அதே மாதிரி சொன்னார். அந்த தம்பியும் 80 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் தான் போயிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் பேசினார். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கார் ஓட்டும்போது தயவுசெய்து ஃபோனை எடுக்காதீங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், அந்த டைமில் பார்த்து ஒரு மாடு, அது ஒரு 4-5 மாடு வருது. அந்த மாடெல்லாம் எங்கே நின்றுட்டு இருந்துச்சின்னு எங்களுக்கு கண்ணிலே தெரியல. ஏன்னா அந்த 2 ஹைவேக்கும் நடுவில் வந்து ஒரு ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நிறைய மரங்கள் வளர்த்துருப்பாங்க, நிறைய ஷ்ரப்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிற குத்துச்செடி மாதிரி நிறையா இருக்கும். இதில் அதுக்கு உள்ளே பதுங்கி இருந்த வாக்கில் திடீர்னு வந்துருச்சு பாருங்க, ஒரு மாடு கூட்டமே வந்துருச்சு. அதில் இவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, இவர் போய் இடிச்சிட்டார். மாடை இடித்தாரு தவிர்த்து நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்தோம். நாங்களும் இப்படி முன்னாடி வந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, ஆனால் மாட்டுக்கும் சேதம் இல்லை. ஏன்னா நாங்கள் காரை திறந்து அந்த பக்கம் போய் பார்த்தபோது எல்லா மாடுகளும் அந்த சைட் போய் அது பாட்டுக்கு தான் இருந்துச்சு. சேதம் யாருக்குன்னா காரோடைய பம்பர் வந்து அப்படியே வெளியில் விழுந்துருச்சு. அது வந்து இனிமேல் எங்கேயாச்சும் கொடுத்து டிங்கரிங் பண்ணி எதையாச்சும் ஒட்டிக்கிட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் ஓட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ நம்ம அந்த வழிகளெல்லாம் அவர் செவ்வைப்படுத்துறாருன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா. நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ நினச்சிட்டே வா, என்னையவே நீ நினச்சிட்டு வான்னு சொல்கிறார். நமக்கு வேறு நினைவுகள் சிந்தைகள் வரக்கூடாது. சத்ரு பாருங்க, அந்த டிரைவருக்கு அந்த டைம் பார்த்து அந்த ஒரு நினைவை கொடுத்து ஒரு ஃபோனை எடுக்க சொல்லி அந்த ஃபோனில் அவர் கவனம் போனனால மாடு கிராஸ் ஆகுறது கூட தெரியாமல் போய் இடிச்சிட்டார். ஒரு 10 அடி தூரத்தில் மாடு கிராஸ் ஆகுதுன்னா இங்கே பிரேக்கை போட்டால் நிற்கும் காரு, டொயோட்டா காரு, நல்ல காரு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காரு, அது வந்து நிற்கலை பாருங்க, இடிச்சிச்சு. அதே சமயத்தில் நினச்சி பார்க்கணும், பின்னாடி ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஃபுல் ஸ்பீடில் அந்த ஹைவே ஃபுல்லாக ஒரு காக்கா குஞ்சு இல்லை. அதனால அவங்க வேகமாக வந்திருந்தாங்கன்னா நாங்கள் போட்ட பிரேக்கில் எங்கள் பின்னாடி இருந்து அவனும் ஒரு பிரேக்கு போட்டிருந்தானா, இல்லை அவன் வந்து இடிச்சிருந்தானா, நாங்கள்லாம் செத்து போயிருப்போம் அன்றைக்கி. கர்த்தர் எங்களை எப்படி பாதுகாத்திருக்காரு பாருங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம், ஆண்டவரே இந்த பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்க, எங்களோட வாங்க, எங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, நாங்கள் உங்களே நினச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஏசப்பா பாட்டு தான் போட்டு கேட்டுட்டு போவோம். ஸோ நாங்கள் எங்களோட சைடில் நாங்கள் கிளியராக கரெக்டாக போயிருக்கோம். பட் அந்த டிரைவர் பாருங்கள், அப்படியும் அந்த டிரைவரும் ஒரு ஆண்டவரை அறிந்தவர் தான். அவருடைய நோக்கம், அவருடைய நேரம், அந்த நேரம் பாருங்கள், டக்குன்னு ஒரு ஃபோன் வரும், ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால அந்த நிமிஷத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சு. இன்றைக்கி நான் நினச்சி அதை வந்து ஒரு சாட்சியாக சொல்கிறேன்னா, நாங்கள் காக்கப்பட்டதுக்கு காரணம் நாங்கள் கர்த்தரை நினச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு சேதம் இல்லை, காருக்கு சேதம் தான்.
ஆனால் ஒரு 1000 ரூபாய் சேதத்தோட முடிஞ்சுது. இதே உயிர் சேதமாக இருந்தால் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படி விடவே மாட்டார். ஆண்டவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பிரயாணங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னால் தான் திருப்தியாக இருக்கும். ஒருத்தங்க வெளியில் போகிறாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ஓகே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த வரலன்னு சொன்னால் ஐயோ எங்கே போய் சிக்கிட்டாங்களோ, என்ன ஆச்சோ, அந்த வாலிப பிள்ளை என்ன ஆச்சோன்ட்டு சொல்லி நினச்சி கலங்குறதுக்கான சூழ்நிலை தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ரீசெண்டாக கூட பாருங்கள், ஒரு ட்ரெயின் திடீர்னு தீ பற்றிக்கிச்சு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் தீயெல்லாம் எரியுதுன்னு சொன்னால் ஒரு மேலேருந்து அந்த நைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எப்படி குதித்து வெளியில் ஓடுவாங்களா? எப்படி வயசானவங்களாம் எப்படி வேகமாக ஓட முடியும், எப்படி நடக்க முடியும்? நெருப்பு எல்லா பக்கம் சுற்றிக்கிச்சுன்னா இந்த மாதிரி ஆபத்துக்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஆக்சிடெண்ட்ஸ் வராமல் இருக்கணும்னா தேவனை நம்ம நினச்சிக்கணும். நம்ம போகும்போது ஏசு கிறிஸ்து நம்மோட வராரு, நீங்கள் எங்களோட இந்த பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்க, எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விளக்கிருங்க, இப்படி தூதர்களை அனுப்புங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபங்கள். இதை சொல்லிட்டு அதோட நிறுத்திடாமல் அவரை நினைவு கூறும்படி நம்ம நினைக்கணும், துதிக்கணும், அவருடைய பாடல்களை கேட்கலாம், அவருடைய வேதத்தை வாசிக்கலாம். ஏதானும் நம்ம அப்படி பிரயாணத்தில் செய்யும் பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சியாய் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? நம்மளுடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எத்தனையோ முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு அமெரிக்காக்கெல்லாம் போகிறதுக்கு 24 மணி நேரம் ஃப்ளைட்லேயே இருக்கணும். அப்படி உள்ள ரொம்ப தூரம் போகக்கூடிய பிரயாணங்களில் கூட ஆண்டவர் எங்களோட வந்திருக்காரு. அதனால நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன்னு உறுதியாக சொல்கிறாரு. நம்ம அவரை நினச்சிட்டே இருந்தோன்னா போகிறோம், எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துருவோம். நோ ஆக்சிடெண்ட், நத்திங் ப்ரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங், ஒன்லி ஷாலோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஷாலோமுங்கிறது சமாதானம், சந்தோஷம். எபிரேய பாஷையில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே தொலைஞ்சு போகாது, ஒன்றுமே உங்களை விட்டு உங்களுக்கு குறையா இருக்காது, ஒன்றுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒன்லி ஷாலோம், உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் மாத்திரமே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஷாலோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தெய்வராஜா, கரடு முரடானவைகளை அப்பா நீங்கள் சரி பண்ணுறவங்க. கல்லும் முள்ளுமா இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஒரு சைக்கிள் கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போனால் அது பஞ்சர் ஆகாமல் போய் சேருமா? அதை உருட்டிக்கிட்டே போக வேண்டிய சூழ்நிலை வருமா? இதையெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கும்போது கர்த்தரை நினச்சிட்டே போனால் கல்லும் முள்ளும் கூட விலகிடும். அங்கே இருக்க கரடு முரடான பாதைகள்லாம் செவ்வையாக்கிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படி ஒருத்தங்க ஜெபிச்சுட்டு அந்த சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க போக வேண்டிய வில்லேஜுக்கு கரெக்டாக நேர்த்தியாக போய் சேருவாங்க. நடுவில் எந்த கல் முள் எது இருந்தாலும் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Amen. Thank you friends for watching our video and God bless you all.